வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இளம் பெண்ணுடன் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் இருந்த வீடியோ போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர்தான் மா. சுப்பிரமணியன் அவர்கள். கடந்த சில வருடங்களாகவே தமிழகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அவரது தனிப்பட்ட விவகாரம்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிகாலையில் நடைபயிற்சி என்பதற்கேற்ப செல்லும் இடமெல்லாம் கேமராவை எடுத்துக்கொண்டு போட்டோ ஷூட்டையும் ஒரு பக்கம் நடத்தி வருகிறார். மறுபக்கம் தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு தவறும் நடக்கவில்லை திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது போதை மருந்துகளை விற்கக்கூடிய பெண்ணிடமே தற்பொழுது நேரடியான உறவுகளை வைத்துள்ளார். தற்பொழுது அதற்கான வீடியோக்களையும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளங்களில் அதனை தற்பொழுது வெளியிட்டுள்ளார். மேலும் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பினாமிகள் அனைவர்களுக்கும் பணம் தேவை. தேர்தலில் பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஓட்டுக்களை பெற முடியும். அதற்கு பல வகையான சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளையும் செய்து வருகிறார்கள். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் இதற்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழக மாணவன் மற்றும் மாணவி இவர்களுக்கிடையே நடந்த துயர சம்பவத்திற்கு முன்னணி குற்றவாளியாக இருந்த அந்த நபருக்கும் ஞானசேகரனுக்கும் அமைச்சருக்கும் நேரடியான தொடர்பு இருந்ததாகவும் வாகனங்கள் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவர்கள் என்று ஏராளமான ஆவணங்களுக்கும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தொடர்பு இருந்ததாக அப்பொழுது சட்டசபை வரை எதிரொலித்தது. அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் மா. சுப்பிரமணியன் மீது எந்த ஒரு நடவடிக்கையோ அதை பற்றி விசாரணையோ நடத்தவில்லை. தற்பொழுது தமிழகத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் என்று அதிகமானவர் தவறான வழியில் நடப்பதற்கு காரணம் போதை மருந்துகள் தான். அதை விற்பதற்கு தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டாலும் நேரடியாக அமைச்சரை அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பது வெட்டு வெளிச்சத்தில் வந்துள்ளது. இப்பொழுதும் கூட விசாரணையை நடத்தாமல் அவர்களிடம் கேள்விகளை கேட்காமல் மௌனமாக இருப்பது திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் நெருடலையும் வருகின்ற சட்டசபை தேர்தல் சந்திக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தும். அதுவும் அமைச்சர்களால் தான் திமுக தோல்வியை பெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைவலியாக மாறக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நிச்சயம் திமுகவிற்கு சிக்கலாக அமையப்போவது உறுதிதான் என்பதும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.